அவகாசம் இருக்குது, வெற்றியாக்கித்தாங்க. ஜெயிச்சு காடா புறப்படுறதுக்கு ஏற்பாடாக உடனடியாக பணம் ஒரு ஆள் உதவி செய்வாங்க. அதை வச்சு ஏறு வண்டியில் ஓடு. சிந்தாம போ கருப்பசாமிக்கு. அப்படியா? எங்கே இருக்கு? அப்படியா? கருப்பசாமி எங்கள் முன்னோர்கள் சாமி ஆடுறாங்க. அதுக்கு பிறகு எங்கள் குடும்பத்தில் அடுத்து சாமி ஆடுறதுக்கு ஆள் யாருன்னு சாமியே தேர்ந்தெடுக்கலை. யாருப்பா? என்ன சாமி? வாங்க. என்ன சாமி கோயில்? இப்போ யார் சாமி ஆடுதா? கால் வந்துட்டு வா, என்னென்னு கேட்போம். ஆடுற சாமி உண்மையா பொய்யான்னு பார்க்கணுமப்பா. நானும் தான் ஊரெல்லாம் உகதை சொல்லி பகையாக போச்சுதப்பா. உண்மையா பொய்யாப்பா? உண்மையா பொய்யா? சாமி உண்மையா பொய்யான்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் அங்கே தள்ளி இருந்தீங்கன்னா நான் அங்கே வந்தே விபூதி கொடுத்துருவேன். அந்த கோயில் இன்னும் வளர்ச்சி அடையக்கூடிய நேரத்தில் இருக்குது. எடுத்து கட்டிடலாம்னு ஒரு சில முடிவுகள் ஆகுது. அதுக்கு சில பேர்கள் தடையாக இருந்து குழப்பத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். கோயில் உனக்கு சொந்தமா எனக்கு சொந்தமா? இல்லை பொது கோயில்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ஒத்துழைக்கும். நீ எப்படிடா உறுதி கொள்ளலாம், நீ மட்டும் எப்படி உரிமை கொள்ளலாம்னு போராட்டத்தை எடுத்துட்டாங்க. உண்மையா? கால் வைப்போம். பக்தர்கள் தகுதி அமைதியா இருங்க. நீங்க தான் கேட்கு, நான் சொல்லி கேட்க மாட்டேங்குது. அமைதியா இருங்க. அதனால இப்படி சத்தம் மட்டும்தான் போடுது சாமி. ஒரு வாக்கை சொல்லி இந்த சமுதாயத்தை ஒன்று கூட்டிருதப்பா, இந்த கோயிலை வளர்த்துறதப்பா, நான் இருந்து காப்பாத்துறப்பான்னு சொல்ல மாட்டேக்குது. ஐயா நீ இருக்கியா இல்லையா? ஆடுறது உண்மையா? சத்தம் மட்டும் வாடு சத்தம் போடுதியே, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னொரு தடவை கால். சாமி தான் கோயில் கொடைக்கு நல்ல மாலை எங்கேயும் போட்டு ஆடுவேன். என்ன ஒரு ஊரில் ஒரு கோயிலில் களவு போயிடுது. அந்தால சாமியை கூப்பிட்டு கேட்டாங்க, மேலே தாளத்தை அடிச்சுக்கிட்டு, மா உண்டியலை காணாமல் போயிடுதா, என்னாச்சுன்னு கேட்டான். அப்பா நான் நிஷ்டையில் இருந்தேன், எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு அம்மா சொல்லிட்டான். அந்தால இன்னொரு சாமியை கூப்பிட்டு கேட்டாங்க, என்னப்பா நீ தானே காவல்? அது என்னப்பா ஆச்சுன்னா, நான் வேட்டைக்கு போயிட்டப்பா, எனக்கு தெரியாது. இன்னொரு சாமி இருந்துச்சு, உண்டியலை யாருப்பா எடுத்தா? நான் அம்மாளுக்கு பின்னால் நின்னப்பா. அடாடாடாடா எவ்வளோ அருமையாக சொல்லிட்டீங்கப்பா. யாருமே இந்த உண்டியல் மேலே அக்கறை இல்லையா? உங்களுக்கு எதுக்குப்பா கோயிலுன்னா? என்ன அதை மாதிரி கடவுள் என்பது உண்மை. ஆனால் மனிதன் ஆவேசப்பட்டு ஆடிக்கிட்டு கண்டமானிக்கு சொல்லிட்டாலே தானே அது பொய். அதனால் இப்போ சாமி ஆடி ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கானே, அந்த சாமிங்கிறது உண்மையாக இருந்தால் இந்த சமுதாயத்தை கூட்டி இந்த கோயிலை வளர்த்து தரணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் பத்திரத்தை மாற்றணும், இடத்துக்கு வேறு வழியை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த கோயிலை கும்பிடவும் வேண்டாம், சாமியும் வேண்டாம். இதுதான் இப்போ இருக்கிற முடிவு. அதனால் தை மாதம் 3வது வெள்ளிக்கிழமை வரை பொறுமையாக இருந்தால் அந்த சாமியை நான் வர வச்சு உங்களுக்கு உண்மையான வார்த்தையை சொல்லி அந்த ஊரை கூட்டி ஒற்றுமையாக வளர சொல்கிறேன். காலில் வந்துட்டு வாங்க. 427 ரீசர்வே நம்பர். அந்த நம்பர் படி பார்க்க போனால் பழைய காலத்தில் அந்த இடம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கு உரிமையாக. இன்னைக்கு இருக்கிற கணக்குப்படி அந்த நம்பர் அந்த பட்டாவிலே இல்லை, அந்த மேப்லேயும் இல்லை. அதனால் இன்னொருத்தன் அதை இப்போ ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கான். இதுதான் உண்மை.
அவன் இடத்தோடு சேர்ந்து அது வந்துடுது. இப்போ அதை மாற்ற முடியாது. அவனை சம்மதிக்க வைக்கிறேன், உங்களை கும்பிட வைக்கிறேன். கால் ஒன்று வெற்றி மாற கொடுப்பா என் பிள்ளைகளுக்கு. சாமி அப்படி வாடா ராஜா, இந்தாப்பா ஜெயிச்சு வா. உண்மையை உணர்த்தப்படும். ஆமாம், நொண்டி கருப்பனும் இருக்கானே. போயிட்டு வாங்க. சரி கருப்பசாமி, என் வீட்டுக்காரர் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கமாக குழம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு பொம்பளை கேட்குறாள். யாருமா அது? வீட்டுக்காரர் ஒரு பக்கம், தான் ஒரு பக்கம்னு ஒருத்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. யார் அது? வருத்தத்தோடு இருக்காடு. யாருமா வரீங்களா? யாரே எங்கே இருக்காருமா அவன் வீட்டுக்காரரு? பிரிஞ்சு 29 வருஷம் ஆச்சு. காலில் வந்துட்டு வா. யாரடா? மகனா? நீ மகளா? குழந்தை இருக்கா? ஆம்பளை பையன் பிறப்பான், என் பேர் வைப்பியா? மாற்றம் இல்லையே. கால் வந்துட்டு வாங்க 2 பேரும். உனக்கு என்ன செய்யணும்? அதான் சொல்லி வச்சுருந்தோம். அந்த பையன் வந்தானே வர போனேன்ல, அவன் இல்லையே முடிவுக்கு வந்துடு. வாங்க. இந்த கனியை இன்று சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுக்கா. நாளைக்கு காலையில் இந்த கனியை என்னையை நினச்சி கும்பிடு. தை மாதத்தில் குழந்தை ஜனனமாகும். ஆகிட்டு போவோம். நீ வா. என்னை நல்லா பாரு, உன் கண்ணை பார்க்கட்டும். பாரு. நீ என்னை பாரு, நீ போ. இது யாரு? தங்க பிள்ளையா இருக்காள. உன்னுடைய சக்தியின் மீது உனக்கு ஒரு சந்தேகம், உன்னுடைய உடல் ஆற்றல் மீது உனக்கு ஒரு சந்தேகம். நமக்கு இந்த இல்லற வாழ்க்கையை நடத்தக்கூடிய பலம் நம்ம உடம்புல இருக்கா? அடிக்கடி தளர்ந்து போகிறோமே, அந்த பலவீனத்தால் நம்ம தோற்று போயிடுவோமோ அப்படின்னு ஒரு எண்ணம் உள்ளது. அந்த சக்தி உனக்கு இருக்குது. உன்னை அறியாத ஒரு பயத்தில் உன் உடம்பு தளர்ந்து போகுது. நீ வீணாக பயப்படுறடா. உன் உடம்புல அந்த சக்தி இருக்குன்னு இருந்து மனம் தளராமல் காப்பாற்றுற முடியும். எந்த மருத்துவமும் இல்லாமல் உஷாராக இருக்க போ. புரியுதுல? நல்லா இருக்கும். வாமா என் பிள்ளை, மகிழ்ச்சியாக 1 மாதம் ஆகட்டும். ஆத்திரப்பட்ட அந்த பேர் தானே, உனக்கு முடியாமல் விற்கவே முடியாது. கிளம்புறேன். கருப்பசாமிக்கு ராஜ மன்னார்குடி, மன்னார்குடி, ராஜ மன்னார்குடி. உட்காருங்க. என்னார்குடி, என்னார்குடி, மன்னார்குடி. அமைஞ்சிடுதா? மன்னார்குடி, கால் பூந்தோட்ட காவல்கார. பூந்தோட்டம்னு ஒரு ஊர் வருது. எங்கே இருக்குது பூந்தோட்டம்? உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் பிள்ளைங்களை பற்றி உனக்கு ஒரு மனத்துக்குள்ள ஒரு கவலையும் வேதனையும் இருக்குது. உண்மையா?
அந்த கவலை தீரக்கூடிய நாள் வந்தாச்சு. மங்களகரமான காரியமும் வேலை சம்பந்தமான விஷயமும் தை மாதம் வெற்றியாயிடும். உனக்கு கொஞ்சம் கடன்களும் சொத்து சம்பந்தமான மனக்குழப்பமும் இருக்குது. இந்த கடன்களை தீர்க்கிறதுக்கு நான் கருப்பசாமி உனக்கு வருமானத்துக்கு வழியை தரேன், சொத்தை காப்பாற்றி தரேன். காரணம் வரலாம். ஜெயிச்சு தரேன். வேறு என்னப்பா வேணும்? கோயில் பூஜாரியாக இருக்கேன், கட்டாமல் பெயிண்ட் அடிக்காமல் கிடக்கு. இப்போதைக்கு செய்ய முடியாதுப்பா, போய் நிறுத்தி வை, பாக்கிய பின்னால் பார்க்கலாம். பக்கத்தில் மாரியம்மன் கோயில் யாருக்குப்பா இருக்கு? வாடா, வா வா, காலில் விட்டு வாடா தம்பி, வா. என்னப்பா வேணும் உனக்கு? காலையும் தலைவரும் என்னமோ தண்ணி எரிய ஆரம்பிச்சிருக்கேன். கண்ணை மூடு பார்ப்போம். காலில் விழுந்துட்டு வா. எங்கேயே இருந்து ஒரு நிழல் போல ஒரு பிம்பம் உன் உடம்பு வந்து சில சமயத்தில் சேருது. எதிர்பார்க்காம தான் அந்த அதிர்ச்சி தெரியுதே தவிர நிரந்தரமாக தெரியலை. ஆனால் ஒரு பக்கத்தில் அக்னியாக எரிவது போல காந்தலும், ஒரு பக்கத்தில் நரம்பு பிடிச்சதை மாதிரி வலியும், இன்னொரு பக்கத்தில் ஒரு தலை மண்டையிட்டு இருந்தால் எப்படி வலிக்குமோ அதுவாக நடக்கும். 3 விதமாக உன் உடல் பாதிக்கப்பட்டிருக்கு. காரணம் இது செய்வனைகள் சம்பந்தமான விஷயமாக இருக்கலாமா அப்படின்னு சந்தேகத்தில் ஒரு சில விளக்கத்தை கேட்க சில இடத்துக்கு நீ போயிருக்க. அதுக்கு இந்த பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி சில பூஜைகளை ஏற்பாடு பண்ணி பணம் செலவழிச்சதை தவிர, பணம் தீர்ந்துச்சே தவிர நோய் தீரலை. அப்படிதான் இது உண்மையிலேயே செய்வனையா இயற்கையானு தெரியணும் அப்படி என்னைய கேட்க வந்திருக்கேன். கால் ஒன்று இது செய்வனை இல்லை மகனே. சனி பகவானுடைய பார்வையினால் நரம்பு சுழற்சிகள் ஏற்பட்டு இந்த பாதிப்பு உனக்கு நடக்கும். 3 முறை என்னை பார்க்கவா, 3வது முறை சனி பகவான்கிட்ட வர வாங்கி உன்னை நான் காப்பாற்றிருந்தேன். உனக்கு தொழிலுக்காக கொஞ்சம் கடன் பட்டிருக்கிய, அதையும் தீர்த்து வருமானத்தை வழிவகுக்கிறேன். நல்லா இருக்கு. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. அதுதான் நெத்தியை விட்டு கையை எடுக்கலை. முத்துக்குமார சாமின்னு பேர் வை, ஆம்பளை பையன் பிறப்பான். போயிட்டு வா. நீங்கள் தான் எப்படி முடிவெடுத்தீங்க? நீங்கள் தான் முடிவெடுத்து வந்துட்டீங்க. நான் கூப்பிடவே இல்லையே. திருமணம் சம்பந்தமாக கேட்க வந்தது யாருப்பா? திருமணம் சம்பந்தமாக நீங்கள் மன்னார்குடியா? உட்காருங்க. குழந்தை சம்பந்தமாக கேட்க வந்தது யாரு? காலில் வந்துட்டு வரலாம். அப்படியா? அப்படியா? இன்னும் ஒரு தடவை காலில் வந்துட்டு வரலாம்ப்பா. என்ன தனியார் பரமசிவன் கழுத்திருந்து. உன் பேர் என்ன பேருப்பா? உன் பேர் என்ன? பரமசிவம். இன்னொரு தினம் கால் வந்துடுவான். வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2ல் ஒன்று சிறியதென்றால் இந்த வண்டி ஓடும். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு பேரை அல்லது பேத்தி ஏதாவது ஒரு பிள்ளை வேணும்னு கேட்க வந்திருக்கேன். பேரனையே கொடு, நடராஜம்னு பேர் வைன்னு உத்தரவாயிடுது. கால் வந்துட்டுவான். என்ன பேர்? நடராஜன். எந்திரிச்சு காலில் வந்துட்டுவாப்பா.
வரலாம். இந்த கனியை கொண்டு வீட்டில் வை, 1.25 மாதத்தில் குழந்தை ஜனனமாகும், சென்று வரலாம். பணம் கொடுத்துருக்கேன் ஒரு 3 கட்டிட்டு. அது கிடைச்சாச்சு. கடன்கள் பட்டு மனவேதனை அடைந்து வந்தது யார்? வாமா வா, நல்லா இருக்கியா? கால யாருக்காகம்மா கடன் பட்ட? கால காலையில்